Hi friends, welcome to Mother Special Kitchen and Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான். இதை இன்றைக்கி எங்கள் அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காட்ட போகிறாங்க. அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இட்லி பொடி செய்கிறதுல ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அது என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு எங்கள் அம்மா என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? காஞ்ச மிளகா ஒரு 100 கிராம் இருக்கும், 1 கிலோ உளுந்து, 200 கிராம் கடலைப்பருப்பு, 15லேருந்து ஒரு 20 பூண்டு, எள்ளு ஒரு 5 கிராம், கட்டி பெருங்காயம் ஒரு 5-6 துண்டு, கொஞ்சமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயில் எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிறாங்க. நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல மொறுன்னு அது வர மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறையவோ போட்டுக்கலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி இதுக்கு 100 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 கிலோவுக்கு உளுந்துக்கு 100 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா 75 கிராமோ, அதாவது ஒரு கப்புக்கு 15லேருந்து 20 மிளகாய் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப்புன்றது ஒரு 250 கிராம் வரும். அதுக்கு நீங்கள் 15லேருந்து 20 மிளகாய் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காரம், மிளகாயோடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறையவோ பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கடாய் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா 2 வாட்டி போட்டு வறுத்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 2 வாட்டியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா அழகாக பொரித்து எடுத்துருங்க, பொன்னிறமாக. ஓகேங்களா? ரொம்ப அப்படியே ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. சிம்மு இல்லைன்னா லோ மீடியம் அந்த மாதிரி வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக வரும். இதே ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோன்னா, ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா உங்களோட உளுத்தம்பருப்போட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர பட் பருப்பு பொறுன்னு இருக்காது. ஸோ சிம்மில் இல்லைன்னா மீடியம் லோவில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒரே மாதிரி ஈவனாக நல்லா ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பையும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அழகாக பொன்னிறமாக ஈக்குவலாக ஒரே மாதிரி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறுன்னு இதோடய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு ரிவீல் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கலாம். எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா அந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இட்லி பொடியில் இருக்கிற அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அந்த நல்லெண்ணெய் தான். இந்த நல்லெண்ணெயை நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி இட்லி பொடி வறுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எள்ளையும் ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொறுன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிளகா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் பாருங்கள். இது கூடவே நீங்கள் அரைக்கும் போது வெள்ளைப்பூடியும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெள்ளைப்பூடை ஃப்ரை பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் தோல் மட்டும் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக உங்களுக்கு எந்த அளவுக்கு
சாஃப்ட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாம் இட்லி பொடி எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூண்டு, அந்த வெள்ளைப்பூண்டையும் இதில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், இந்த இட்லி பொடி என்ன அழகாக நல்ல செம்ம ஸ்மெல்லோடு எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, நான் இப்போ இதை இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். Thank you for watching. Bye bye. Eat healthy and stay healthy.